வணக்கம். திருக்குறள் மந்திரங்கள். நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப. தற்பொழுது நாம் 4 திருக்குறள் மந்திரங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த மந்திரங்கள் உழவு தொழில் சிறப்புகளை கூறுவதாகும். வாங்க தற்பொழுது கற்றுக்கொள்வோம். முதல் மந்திரம், உழந்தும் உழவே தலை. அதாவது உழந்தும் அப்படின்னா ரொம்ப கடுமையா உழைக்கணும். ஒரு விவசாய தொழில் அப்படிங்கிறது மிகவும் கடினமான ஒரு தொழில். ஆனா அந்த உழவு தொழில் தான் தலை அப்படின்னு சொல்றாரு. அதாவது தொழில் பல வகையான தொழில்கள் இருக்கிறது. நிறைய தொழில் ஈஸியா இருக்கும், வேலை ஈஸியா இருக்கும். சில தொழில் வேலை ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா உழவு தொழில் ஒரு கடினமானது. அது உழந்து அப்படிங்கிறது, இப்போ ஒரு மனிதர் நல்ல கம்பீரமா இருப்பாரு, அப்போ அவர் உழண்டு போயிட்டார் அப்படி சொல்லுவோம். அவர் சோர்ந்து விடும்போது அவரே எப்படி இருந்த மனிதன் எப்படி உழண்டு போயிட்டாரப்பா அப்படி சொல்றோம்ல, அந்த மாதிரி உழந்து அப்படின்னா உழந்தும். விவசாய தொழில் உழந்தும், ரொம்ப கடினப்பட்டும் கஷ்டப்பட்டும் உழைத்தும், அதான் உழந்தும் ஆனா உழவே தலை. ஏன்னா உழந்தும் இப்போ ஒரு தொழில் இருக்கு, ஈஸியா இருந்தா அந்த தொழில் சிறந்த தொழில் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில்னு எடுத்துக்கிட்டாலே அதுல முதலிடம் உழவுக்கு தான். அதோட ஈஸியான தொழில் பல தொழில்கள் இருக்கலாம். விவசாயத்தோட உடல் உழைப்பு குறைவான பல தொழில்கள் இருக்கலாம். ஆனால் அந்த தொழில் சிறந்த இடத்தை அடைய முடியவே முடியாது. ஏன்னா உழவு தொழில் தான் சிறந்தது. அதனாலதான் திருவள்ளுவர் தலை என்று சொல்கிறார். தலை என்றால் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், தலை என்பது உயர்நிலையை குறிக்கக்கூடியது. நமது உடலில் தலை எவ்வளவு முக்கியமான ஒன்று. அதே மாதிரிதான் தொழிலும் தலை, உழவே தலை. உழந்தும் உழவே தலை. உழந்தும் மிக கடினமாக உழைத்தும் கஷ்டப்பட்டு உழைத்தும், அதான் உழந்தும். அந்த உழவுதான் தலை, உலகத்துக்கு உலக தலை. அடுத்து 2வது மந்திரம், உழுவார் உலகத்தார்க்கு ஆணி. அதாவது உழவு தொழில் செய்யற மக்கள் தான் அந்த உலக மக்களுக்கே ஆணி வேறு மாதிரி ஒரு அடிப்படை அவங்க தான். ஏன்னா உழவு தொழில் செய்யறவங்க இருக்க போய் தான் உலக மக்களால உலக வாழ்க்கை நடைபெறுத்த முடியுதுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி. உழுவார்னா உழவு தொழில் செய்பவர். உலகத்தார்க்கு உலக மக்களுக்கெல்லாம் ஆணி, அடிப்படை, ஆணிவேர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு திருவள்ளுவர். அடுத்து 3வது மந்திரம், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். அதாவது உழுது உண்டு, அதாவது உழவு தொழில் செய்து தன் நிலத்தில் பொருளை விளைய வைத்து உற்பத்தி செய்து அதை உண்பவரே, உண்டு வாழ்பவரே வாழ்வார். அவங்கதான் இது எதுக்கு சொல்றாரு? குரல் முழுசா வரும்போது எப்படி வரும் அப்படின்னா, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். ஆனா உழவு தொழிலை தவிர மற்ற தொழில் செய்யறவங்க யாரா இருந்தாலும், எந்த தொழிலா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாமே யாராவது ஒரு பிற நபரை சார்ந்துதான் அவங்க வாழ்க்கை பயணம் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா யாருக்கிட்டையாவது அவங்களுக்கு கீழே இருப்பாங்க, ஒருத்தர் கீழே அப்படி இருந்துதான் அவங்க ஒரு தொழில் செய்வாங்க. எந்த தொழில் முறையை எடுத்துக்கிட்டாலும் அதுல ஒரு படிநிலைகள் இருக்கும். ஆனா உழவு தொழில் அப்படி கிடையாது. உழவு தொழில் மட்டும்தான் நமக்கு மேல ஒருத்தர் அப்படிங்கிறதே இருக்காது. ஏன்னா நம்ம நிலத்துல விவசாயம் ஒரு பொருளை விதையை ஊன்றோம், அந்த விதை மரம் செடியா வளர்ந்து அதில் நமக்கு காய்கனி தருது. அதை உண்டு நம்ம சாப்பிடும்போது நம்ம இன்னொரு நபரை சாராம இருக்கிறோம். அதனால் இயற்கை சார்ந்து நம்ம வாழ்றது. அப்போ அவங்க அப்படி இயற்கை சார்ந்து வாழ்ற அந்த விவசாயிகள் மட்டும்தான் யாருக்கிட்டையும் கையேந்தாம தொழுது வணங்காம பின் செல்லாம வாழக்கூடியவர்கள் என்று சொல்கிறார் இந்த 3வது மந்திரத்தில். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். அடுத்து 4வது மந்திரம், உழவினார் கைமடங்கின் இல்லை. உழவினார் கைமடங்கின் இல்லையா? இல்லை, இந்த உலகமே இல்லைங்காரு. உழவினார் கைமடங்கின், அதாவது இந்த குரல் முழுமையா வரும்பொழுது கை மடங்கின், கை என்ன ஒழுக்கம்னு அர்த்தம். கையின்னு கை என்ன வச்சிருக்கிறோம், எனக்கு கை மடங்கின், உழவினார் கை மடங்கின் அப்படின்னா அந்த பொருள் உழவு செய்யறவங்களோட கையெல்லாம் விளங்காம போயிட்டு கை ஊனம் அடைந்தா அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லல. கை மடங்கின், கைங்கிற சொல் இலக்கியங்கள்ல ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு கையின்னு ஒரு பேர் உண்டு, ஒழுக்கம். அப்போ கை மடங்கினா ஒழுக்கம் மடங்கின். அதாவது உழவு தொழில் செய்யறவங்கெல்லாம் அந்த உழவு தொழில் செய்யாம அதை விட்டுட்டாங்கன்னா, இப்ப மழை பெய்யாம போயிட்டுனா விவசாயம் பண்ண முடியாம போயிருதுல, அதே மாதிரி அதான் கை மடங்கின். உழவினார் கைமடங்கின் இல்லை. என்னது இல்லையா? 2 விதமானது இல்லைன்னு சொல்றாரு. விளைவதும், இந்த உலக வாழ்க்கையை இன்பத்தை அனுபவிக்கிறாங்களே அவங்களுக்கு வாழ்க்கை இல்லை. இந்த உலகத்தை இன்பமா மகிழ்ச்சியா வாழணும்னு என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க, அவங்களுக்கும் வாழ்க்கை இல்லை. அவர் இன்னொருத்தர் யாருன்னா, இந்த உலக இன்பம்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்க துறவிகள், ஞானிகள், முற்றும் துறந்த முனிவர்னு சொல்றாங்களே, அவங்களாலையும் வாழ முடியாதான். விவசாயிகளுடைய அந்த விவசாய பணிங்கிறது தடைபட்டு போயிட்டுன்னா மகிழ்ச்சியான உலக இன்பங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வாழ்க்கை இல்லை. உலக இன்பம் வேண்டாம்னு துறவு வாழ்க்கை வாழ்ற துறவிகளுக்கும் வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்திருக்க பார்த்துடலாம். உழந்தும் உழவே தலை. உழந்தும் உழவே தலை. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார்.
உழவினார் கைமடங்கின் இல்லை. உழவினார் கைமடங்கின் இல்லை. திருக்குறள் மந்திரங்களை கற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.